நம்ம இப்ப போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, மதுரை டூ திண்டுக்கல் நேஷனல் ஹைவே ரோட்ல தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாரி ஒண்ணு அந்த ரோட்டையவே மறைச்சு போயிட்டுருக்கு. அதாவது அவ்வளோ அகலம். 2 சைடுமே கேப் இல்லாம போயிட்டுருக்கு. அதேமாரி பின்னாடியும் பைலட்டு, அந்த லாரிக்கு முன்னாடியும் பைலட்டு. என்னடா இது இப்படி போறாங்க, நமக்கு சைடே ஒதுங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். ஹார்ன் அடிக்கிறோம். அவங்களும் எதுவும் கண்டுக்கிற மாரி இல்ல. பார்த்தீங்கன்னா, அந்த லாரியில பெரிய ஒரு மிஷினரி. என்ன மிஷின்னு தெரியல. ஆனா ஃபுல்லா இருக்கு. அந்த லாரிக்கு ஃபுல்லா இருக்கு. சரி, எப்படியோ நம்ம இந்த ஓவர்டேக் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே போயிட்டுருக்கோம். பேக்ல போறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த பைலட்டு. அந்த எல்லோ கலரு வேனு. இதுதான் வந்து பைலட்டு. சரி போயிடலாம், போயிடலாம்ன்னு சொல்லி ஒரு 6, 7 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களும் ஸ்பீடா போயிட்டுருக்காங்க. நம்மளும் போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா நெறையா கார் வருது, நெறைய லாரி வருது. இது எல்லாமே "நீ எப்புட்றா அப்படி போறது?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பதான் வந்து ஒரு கார்காரங்க சைடுல அப்படியே ஹாரன் அடிச்சு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்னா போயிட்டே இருக்காங்க. பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, இவங்க கூடயே நம்மளும் போயிடலாம். அப்படியே ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் விடாம ஹார்ன் அடிச்சுட்டே போறோம். சரி, எப்படி இந்த தடவ ஓவர்டேக் பண்ணியே ஆகணும்னு போறோம். அப்பதான் ஒரு ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா, அந்த லாரியில 98 வீலுங்க. எனக்கு தெரிஞ்சு 98 வீலு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சைட்லயும் வந்து 4, 4 வீலு. இந்த பக்கம் 4 வீலு, அந்த பக்கம் 4 வீலு அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் 4, 8 வீல் இருக்கு. ஒரே நேர்கோட்டுல 8 வீல் இருக்கு. அப்படி ஒரு 98 வீல் எண்ணி பார்த்ததுல. இன்னைக்கு தான் பார்க்குறேன் 98 வீல் லாரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அந்த வெயிட்டும் வச்சு அந்த லாரி அவ்வளோ ஸ்பீடா போயிட்டுருக்குங்க. பாருங்க நீங்களே.